பறை இசை கலைஞனுடைய வாழ்க்கையில நடக்கிறத ஒரு ஜாதியத்தினால ஏற்படக்கூடிய கொடுமை ஒரு நல்ல ஒரு த்ரில்லரோட லவ் சீன் எல்லாம் கலந்து இருக்கு. மாதிரி நல்லா இருக்கு. நான் இந்த மான்மோகன் திரைப்படத்தோட இயக்குனர் விஜய் சுகுமார் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் காசில ஏன் படம் தான் ப்ரோ பாக்குறேன். இதுவரை இந்த படம் பார்த்ததே இல்லை. ஸோ ஆடியன்ஸோட பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறாங்க. பறை இசைக்குன்னு இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாண்புமிகு பறையில வந்து நான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மற்றும் என்னுடைய நண்பன் அவனுக்கு என்னுடைய நன்றி. நானே ரொம்ப என் பேஸ் பார்த்தாலே தெரியும், நானே அழுதுட்டு தான் வரேன். பிகாஸ் நம்ம என்னதான் இமோஷனலா பண்ணியிருந்தாலும் கோஆக்டரோட டெத் சீன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் நல்லா இருந்தது. மாண்புமிகு பறை படம் நல்லா இருந்தது. நல்லா ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. லியோ சிவா நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு பறை வந்து பறைன்றதுக்காகவே நாங்க பாக்கலான்ட்டு வந்தோம். எப்படி இருக்கும் அதோட மெசேஜ் அப்படி சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா வந்துச்சு படம். மாண்புமிகு பறைன்றதுனால பறையில என்ன எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பறைய மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க நாங்க பார்த்தோம். ஆனா வந்து அது எடுத்துட்டு படம் நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா நடிச்சாங்க. என் தம்பியும் நல்லா நடிச்சான். படம் வந்து அந்த பறைய பத்தி இது பண்ணிருக்காங்க. அது நிஜமே நல்லா இருந்தது. சூப்பரா எடுத்திருக்காரு நம்ம விஜய் சுகுமார் சார். நாங்க எல்லாம் டீம் ஒர்க் பண்ணது தான். நாங்க மேக்கப் ஒர்க் இதுல நான் பண்ணது ஃபுல்லாவே ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் எல்லாம் நான் பண்ணுவோம். எல்லாம் மாண்புமிகு பறை வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல தீம், நல்லா இருக்கு. அருமையான படம். ரொம்ப தீவிரமான முயற்சி. பறை இசை கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தரமான சரித்திர படம். ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஹை தீம் டைரக்டர் வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்காரு. நடிச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப உணர்ந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா என் பையன் வந்து இது ஒரு புது சேனல், அதாவது ஒரு இசைக்கலைஞனா இதுல நடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய பெருமை. கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். காரணம் அவங்கெல்லாம் ரொம்ப நேசிச்ச ஒரு இசை கருவி வந்து பறை. அதனால கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் இதை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினோட அந்த கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ். அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல எல்லாரும் தியேட்டர்ல கை தட்டினாங்க எந்திரிச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்டர்வலுக்கு பிறகு படம் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்கோட இருந்தது. அதனால ரொம்ப அருமையான படம். ப்ரோ கதைக்களம் வந்து நம்ம தயாரிப்பாளர் சுபா அண்ட் சுரேஷ் ராம் சொல்லிட்டு எங்க ப்ரொடியூசர் தான் ப்ரோ தயாரிப்பாளர். ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்க பார்த்ததில்ல. முழுக்க முழுக்க பறை இசைக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இந்த மாதிரி பறை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி எது இன்ஸ்பயர் பண்ணுது? தயாரிப்பாளர் தான், ஃபுல்லா தயாரிப்பாளர் தான். கதை எல்லாமே ஃபுல்லா நான் டைரக்ஷன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இது நடிகர் இவங்க ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருந்ததுனால நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். புது ஹீரோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அழகிய கண்ணின்னு ஒரு படம் அவர் சார் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச சார் திண்டுக்கல் லியோனியோட சார் பையன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களை அப்ரோச் பண்ணோட கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா தான் ப்ரோ பண்ணோம். ஹாப்பியா அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் ஆல்ரெடி படம் பண்ணிருக்கனால எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நான் இந்த படத்துல இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட நண்பன் கிருஷ்ணாவுக்கு இந்த நேரத்துல அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை குடும்பத்தோட தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துல வந்து மாண்புமிகு பறை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து அதை கேட்கும் போதே இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து என்னுடைய கதாபாத்திரம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்காக நான் நடிச்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அதை வச்சு யாரும் வந்து எனக்கு வந்து இந்த பறைன்றது வந்து பிடிக்காதுன்றதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த ஒரு கதாபாத்திரத்தை நான் பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் அதனால எல்லாருமே வந்து பறைன்றது வந்து ஒரு இசையாக பார்க்காம அதையும் வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் காலேஜ்லேயும் இந்த படத்தில் காட்டுற மாதிரி அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு நடத்துனீங்கன்னா இனி வர சந்ததிகள் எல்லாருமே வந்து பறைன்றது வந்து ஒரு இசை, அதை வந்து எல்லா காலேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அதை ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்ற ஒரு உணர்ச்சி வரும். தேவா சார் மியூசிக் என்ன சொல்றது, கண்ணுல இருந்து தானா கண்ணீர் வருது எனக்கே. என் சீன்ஸை விட என்னோட கோஆக்டரோட டெத் சீனா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது நானே ரொம்ப அழுதேன் தியேட்டர்ல.
மியூசிக் பின்னிருக்காரு அப்பா. தேவா சார் தான், சொல்லாம இருக்க முடியாது. பறை கலைஞரை பத்தி நீங்க எப்படி இசையை கத்துக்கிட்டீங்களா இல்ல கத்துக்கிட்டு தான் பண்ணோம். நானும் சரி அவரும் சரி 2 பேருமே ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணோம். அந்த போர்ஷன்லாம் சூப்பரா வந்திருக்கு. பட் உண்மையா படத்துல பறை 1 2 மியூசிக் கலக்கி இருக்கு. அது எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்ல தான் நான்லாம் மியூசிக்கு தான் செம்மையா எழுதிருக்கேன். என் பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க. அதான் கண்ணீரோட சொல்லிட்டேனே. ஸோ லெட்ஸ் ஹோப் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க பார்ப்போம். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இனிமே ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. படம் நல்ல ஸ்டோரி. பறை இசையை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம், எல்லாரும் அதை ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இல்லாம நல்ல அந்த ஸ்டோரியை வந்து மேல எல்லாருக்குமான இசை தான் பறை இசை. ஆதி தமிழ் பறை இசைன்னு சொல்லி அந்த பாட்டே முதல்ல அப்பதான் ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு அவங்களோட திருமணத்தை வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல தான் நிறைய படிச்சிருக்கோம். ஆனா வந்து இதுல வந்து படத்துல எடுத்து இருக்காங்க. இது மூலமா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா இருக்கு இந்த படம். ஒவ்வொருத்தருமே நல்லா நடிச்சிருக்காங்க. புது டீம் அவரும் புது படம்ன்ற மாதிரியே தெரியவே இல்லை. இது நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்குள்ளேயே ரொம்ப வாழ்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே நல்லா பண்ணிருக்காங்க சார் இந்த படத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒதுக்குன மாதிரி வந்து எடுத்தாங்க. ஆனா வந்து இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நல்லா இதுவா கொடுத்து அது மூலமா மீண்டு வராங்க. சாங்ஸ்ல ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. ஆதி சிவன் நடிச்ச வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவசர் மியூசிக் எஸ்பெஷலி நல்லா இருக்கும். அது சூப்பராவே வந்துருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் சார். நாங்க ஃபேமிலியா தான் வந்தோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சார். அதை அவங்க எப்பவுமே சாவுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாட்டி இது படத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே புரிஞ்சுது. அது ஆக்சுவலி அந்த சாவு இல்லாம மீதி எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. வேற வந்து இந்த கோயில் விஷயம், இந்த கல்யாணத்துக்காரருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியே. ஒரு புல்லரிப்பா இருந்தது. கூட குழந்தை கூட்டு வந்தேன். அவனே பயந்தான். இன்னும் அவனுக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா குழந்தைங்க பயப்படும் இல்லையா, அதனால நம்ம ஒர்க் பண்ணதால நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும். புதுசா பாக்குறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் பயம் தெரியும். கண்டிப்பா பறைன்றது வந்து ஒரு இதா நினைச்சுக்க கூடாது. தாழ்ந்த ஜாதி தான் யூஸ் பண்றாங்கன்னு. பட் அதுவும் ஒரு கலை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது ஒண்ணு. அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. வெரி நைஸ். நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆனா ரெண்டு பேருமே இது பண்ணி ரெண்டு பேருமே இறந்துறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல முயற்சி. எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. புது டீம் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டெடிகேட்டடான ஒரு முயற்சி இது. இதை கமர்ஷியலா எப்படி இருக்குங்கிறது கேள்விக்குறிதான். நான் காலகட்டம் மாறி இருக்கு. ஆனாலும் கலைப்படைப்பா இதை நம்ம பாராட்டத்தை வேணும். ஃபேமிலியா நல்ல வாழ்க பறை, வாழ்க மாண்புமிகு பறை, வாழ்க இயக்குனர். அதே மாதிரி தேவா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ஒன்னொன்னும் அவ்வளோ அருமையா இருந்தது. கேட்கும் போது ரொம்ப பூரிப்பா இருந்தது. ஃபீலிங் சாங்கா இருந்தாலும் ஃபீலிங்கா இருந்தது. கடைசியா ஹீரோனி அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதனால எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் பறைய படிச்சு எடுத்து சொல்லி நல்லா இருக்கு. பறைக்கு எதிரா ஜென்ரலா ஒரு எதிர்ப்பு தானே ஒழிய காஸ்ட் சம்பந்தப்பட்டெல்லாம் இதுல ஒண்ணுமே சொல்றது இல்ல. ஜாதி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்ல. கொஞ்சம் ஒதுக்கப்படுறாங்க. அதை வச்சுதான் படமே ஒழிய ஜாதி இல்ல அரசியல் அந்த மாதிரி எதுவுமே இதுல வராது. பண்ணும்போதும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலா கிளைமேக்ஸ் சீன் ஷூட் பண்ண அன்னைக்கு ஊர் மக்களே கூடி நின்றுருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஷார்ட் முடிச்சு பேக்கப்னு சொல்லி அந்த ஒரு எண்ட்ல வெற்றின்னு கத்துற ஒரு சீன் இருக்கு. அந்த ஷார்ட் முடிச்ச அப்புறம் எல்லாருமே அங்க கை தட்டினாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே. அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆடியன்ஸும் பார்த்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் பின்னிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆடியோ லான்ச்ல தேவா சாரும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, நல்லா பண்ண அப்படின்னு சொன்னார் மைக்லயே. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எனக்கு எல்லா படமுமே ஒரு பெரிய அங்கீகாரம் தான், உண்மையா சொல்றேன். என்னோட இந்த படம் அந்த படம் மட்டும் நான் பாக்குறது இல்ல. ஏன்னா நான் என்னோட எல்லா படத்தையும் பெஸ்ட் தான் கொடுக்குறேன். இனிமே எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஆடியன்ஸ் கையில இருக்கு. தேவா சார் வந்து ரொம்ப அருமையா அவருடைய பேத்தா சாங் வந்து அப்படியே மனசை உருக்கிடுச்சு. அவருடைய குரல்ல கேட்கறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இந்த படம் வந்து ஒரு பறை இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட் மாதிரி, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை இது மேற்கு. சிறப்பான படம். உண்மையிலே இது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது பொருத்தமான படம். ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு படம். ஒரு காட்சிகள் எது விரசம் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அந்த படம் கொடுத்துருக்கு. அதனால சின்ன குழந்தைங்க கூட ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி அருமையான ஒரு படம். நல்லா கண்டிப்பா இந்த படத்தினுடைய தலைப்பே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் ஆகுது. இன்னைக்கே வந்து பறை இசைக்கு வந்து ஒரு பெரிய உலகளாவிய ஒரு அங்கீகாரம் இருக்கு. உலகம் முழுவதும் நிறைய பறை இசை குழுக்கள் இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல அதை வாசிக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த முறையான அங்கீகாரம் இல்லை. காரணம் இதை வாசிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற இதை வந்து இதுல நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி இனி இருக்க வேணாம். இது ஒரு இசைக்கருவி. இதுல இசைக்கிறவர்களும் ஒரு இசைக்கலைஞர்களுக்குரிய எல்லா மரியாதையும் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஆமா, ஜாதியா மட்டும் பார்க்க கூடாது. அதை ஒரு இசைக்கருவி வாசிக்கிற இசைக்கலைஞனா அவங்கள பார்த்து அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா புது டீம்ங்கிறது தான் வந்து இந்த படத்தோட சக்சஸ். பழைய முகங்கள் இதுல நடிச்சிருந்தா கூட இந்த அவர் இப்படி நடிப்பாரு, இவர் இப்படிதான் நடிப்பாரு, இவருடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதுல யாருமே எல்லாமே புதுமுகம். என் பையன் ஒருத்தன் தான் வந்து ஏற்கனவே ஒரு 3 படம் நடிச்சிருக்கான். ஹீரோயின்னு ஒரு 2-3 படம் நடிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருமே புதுமுகம். அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல என்ட்ரி இருக்கு.